நான் வந்து இப்போ ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். சீமான் அவர்கள் ஒருவேளை திமுகவோட கூட்டணி வச்சிட்டாரு, பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்னா, நானே சீமானை எதிர்த்து பேசுவேன். சீமான கொள்கையில தெளிவா இருக்காரு. அதே மாரி நடிகன் விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன். அதே மாரி திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன். பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன். அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்ற மாரி எந்த கட்சியோட கூட்டணி இல்லங்க. ஏன்னா கொள்கை எதிரிங்க அவங்கலாம். அப்போ நான் தனிச்சு நிப்பேன். மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சீமானை சொல்ற மாரி சொல்ல முடியுமா? திமுகவோட விஜய் வந்து கூட்டணி போமாட்டார் அப்படின்னு சொல்லி நீ சொல்ல முடியுமா? இந்த 3 பேர்த்த நான் கேட்குறேன். சொல்ல முடியுமா? விஜய் வந்து அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகட்டையோ, அதிமுகட்டையோ, பாஜகட்டையோ, காங்கிரஸ்டையோ ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி போகாமல் தனித்து நிற்க முடியுமா? நிற்க முடியாது. நான் வந்து அப்படி சீமான் கூட்டணி போயிட்டாருன்னா நான் கட்சி விட்டு வெளியே வந்துடுறேன். சீமான் அவர்களை திருப்பி நீங்கள் உங்களை விட 4 மடங்கு நான் விமர்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து விமர்சிப்பீங்களா? இந்த 3 சேனலுக்குன்னு கேட்குறேன். நடிகன் விஜய் அடுத்த தேர்தலில் இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் நடிகன் விஜய் கட்சி விட்டு வெளியே வந்துடுவீங்களா? திமுக